வாக்கியங்கள். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். குறள் 51. நான் இல்லற வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல குணநலன்களுடன் கணவரின் வருமானத்திற்கு ஏற்ப குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் நல்ல மன உறுதியுடனும் நிர்வகித்து கொண்டு இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன். குறள் 51. I am, I was, I will be managing with good qualities suitable for home life, a successful family life according to the husband's income and good mental strength. குறள் 52. நீ மற்ற காரணங்களால் பெருமையான அல்லது புகழ்பெற்ற வாழ்க்கையை கொண்டிருந்தாலும் நல்ல ஒழுக்கத்துடனும் பெருமையுடனும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான குணங்களுடன் வாழ்க்கையை பராமரித்து கொண்டு இருக்கிறாய், இருந்தாய், இருப்பாய். குறள் 52. You are, you were, you will be maintaining the life of household with good qualities, good morals and pride, and even though having proud and glorious life due to other reasons. குறள் 53. நீங்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் இருக்க கெட்ட குணங்களுக்கு பதிலாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்ல குணங்களுடன் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், இருந்தீர்கள், இருப்பீர்கள். குறள் 53. You are, you were, you will be getting everything in life with good qualities instead of having nothing in life with bad qualities. குறள் 54. நாம் உறுதியான கற்பு என்ற ஒப்பற்ற சிறப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இருந்தோம், இருப்போம். குறள் 54. We are, we were, we will be living with the incomparable distinction of steadfast chastity. குறள் 55. அவர்கள் கடவுளுக்கு பதிலாக கணவன்மார்களை கடவுளாக கருதி பக்தி செலுத்துபவர்களாக இருப்பதன் காரணமாக கடவுள் படைத்த மேகத்தை கூட மழை பெய்யும் அளவுக்கு சக்தி படைத்தவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள், இருந்தார்கள், இருப்பார்கள். குறள் 55. They are, they were, they will be becoming powerful to the extent of even ordering the cloud created by God to rain, by being devotional to husband than to God. குறள் 56. அவள் முதலில் எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பு, இரண்டாவதாக கணவர், அவரது குடும்ப உறுப்பினர்கள், அவளது குடும்ப உறுப்பினர்களின் நலனில் கவனம், மூன்றாவதாக பெருமையை பாதுகாத்தல், உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டாருக்கு விருந்தோம்பல் மற்றும் சார்ந்திருப்பவர்களுக்கு கருணை காட்டுதல் ஆகிய பண்புகள், இறுதியாக மேற்கூறிய அனைத்து செயல்களையும் எந்த குறையும் இல்லாமல் சோர்வின்றி செய்து கொண்டு இருக்கிறாள், இருந்தாள், இருப்பாள். குறள் 56. She is, she was, she will be doing tirelessly the following actions without flaw. First, safe from all kinds of problems. Secondly, careful about the welfare of husband, her family members, his family members. Thirdly, safeguarding pride, hospitality to relatives, friends, neighbors, and kindness to dependents. குறள் 57.
நான் சிறையில் இருப்பது போன்ற கடுமையான விதிகளால் வளர்க்கப்படுவதற்கு பதிலாக அன்பான வார்த்தைகள், மென்மையான அறிவுரைகள் மற்றும் பாதுகாப்பான நடைமுறைகளைப் பற்றி சரியான நேரத்தில் கற்பித்தல் ஆகியவற்றால் வளர்க்கப்படும் சிறந்த தற்காப்பாக செயல்படும் நல்ல குணங்களை பின்பற்றிக் கொண்டு இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன். குறள் 57. I am, I was, I will be, following good qualities to act as a best defense, developed by kind words, gentle advice, and timely teaching of safe practices instead of being developed by stringent rules like in prison. குறள் 58. நீ மாமியார் வீட்டில் வசிக்கும்போது மரியாதை பெற நல்ல குணங்களும் ஆன்மீக ஆசிர்வாதங்களும் கொண்ட ஒரு கணவனுடன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாய், இருந்தாய், இருப்பாய். குறள் 58. You are, you were, you will be living with a husband of good qualities and spiritual blessing to get respected while living in the mother-in-law's house. குறள் 59. நீங்கள் அடக்கப்படாத காளை தன்னை எதிர்த்து போராடுபவர்களை எதிர்கொள்வது போல அவதூறு செய்பவர்களுக்கு முன்னால் கணவன்மார்களை நிமிர்ந்து நிற்க வைக்கும் மனைவிமார்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், இருந்தீர்கள், இருப்பீர்கள். You are, you were, you will be making husbands stand tall and defiant in front of the slanderers, like an untamed bull facing its challenges. குறள் 60. நாம் நல்ல குணங்களும் பெருமையும் கொண்ட அழகான குடும்பம் உருவாகவும் நல்ல குழந்தைகளை நல்ல ஆபரணங்களாக பெறவும் நல்ல குணங்கள் கொண்ட மனைவிமார்களாக இருக்கிறோம், இருந்தோம், இருப்போம். குறள் 60. We are, we were, we will be behaving like wives with good qualities to create a beautiful family with good qualities and pride, and to have good children as good ornaments.